பெங்களூரில் எல்லாம் வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே எல்லாருமே கடையில் தான் வாங்குறாங்க. அதனோட யோசனைப்படி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த மாதிரி மாவு தொக்கு இதெல்லாம் கொடுத்தா இது வீட்டில் யூஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் ஹோம்மேடு ப்ராடக்ட்ன்றதுனால இது எல்லாமே தரமான பொருளாக தான் இருக்கும். அந்த யோசனை பிரகாரம் நான் இதை பண்ணலான்னுட்டு தான் ஹோம்மேட் ப்ராடக்டாக லட்டு இந்த இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கூல் போகிறதுனால பசங்கள்லாம் சரியாக சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்காக கஞ்சி எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு இந்த லட்டெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சோம்னா இந்த ஸ்நாக்ஸ் டயத்துக்கு பேரண்ட்ஸ்க்கெல்லாம் எவ்வளோ பொருள் கடையிலேருந்து வாங்கி கொடுத்து அனுப்புகிறோம். இந்த லட்டு ஐட்டம்ஸ் ஒரு 15 வெரைட்டி பண்ணுறேன். அதில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு லட்டு வெரைட்டி கொடுத்தோம்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சத்து அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். பாக்ஸில் ஒவ்வொரு லட்டாக போட்டு அனுப்பும்போது அவங்க சாப்பிடும்போது அந்த சத்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கொடுக்கும்போதும் அவங்களோட சத்தெல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் போய் சேரும். அப்புறம் மாவெல்லாம் வீட்டிலே காய வச்சு அரைக்கிறதால எந்த ப்ரெசர்வேட்டிவும் சேர்க்காம தான் கொடுக்குறோம்.